கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தடை செய்கிற சத்துருவை இரட்சகர் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே பரத்திலிருந்து வெளிப்படட்டும், ரேமா வார்த்தையாய் வெளிப்படட்டும், தீர்க்க தரிசன வார்த்தையாய் வெளிப்படட்டும், சத்திய வார்த்தையாய் உபதேச வார்த்தையாய் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுதே உணர்த்தப்படட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுதே கர்த்தருடைய ஆவியுடைய கிரியை வெளிப்படட்டும். ஆண்டவரை கர்த்தருடைய பலன் கடந்து வரட்டும்பா. ஆற்றுகிற, தேற்றுகிற, அரவணைக்கிற, ஆண்டவரை கண்டிக்கிற, எச்சரிக்கிற, ஆண்டவரை சோத்திரம் அப்பா, உம்முடைய வல்ல அதிகாரமுள்ள வார்த்தைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் துணிக்கும் பொழுது ஆண்டவரை சத்துரு கவன சிதறவை கொண்டு வராதபடி, தூக்க மயக்க கொண்டு வராதபடி ஆண்டவரே ஸ்தோத்திர, தேவனுடைய பிள்ளைகள் விழிப்பாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை மனதில் பதித்து கை கொண்டு ஜீவிக்க ஆவியானவர் அனுக்கிரகம் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு இரட்சகர் மூலம் ஏறெடுக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நல்ல கவனமாய் கேட்டு நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். போதும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அங்கு ஆண்டவர் செய்த முதல் அற்புதம், கடந்த நாட்கள்ல கூட தேவன் அற்புதர் என்று சொல்லி அந்த பகுதியை சிந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். வேதத்தில் எழுதாத அநேக விதமான அற்புதங்களை என்ன பண்ணார்? சீசர்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் செய்து காண்பித்தார். உலகம் கொள்ள முடியாத அற்புதங்கள் அவர் இருந்த காலத்திலே அவரால் செய்யப்பட்டது. அதையெல்லாம் எழுதினால் உலகம் கொள்ளாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். நமக்கு அவசியமான தேவையான அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சகோதரர். இதை தவிர அநேக அற்புதங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அப்படின்னா அவரால் செய்ய முடியாத காரியமே ஒன்றும் இல்லை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவர் இயேசு இந்த பூமியில செய்த முதல் அற்புதம் அந்த பகுதியில தான் இந்த வேத வசனம் வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் பொழுது இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீரை என்ன பண்ணுங்கள்? ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நிரப்பப்படுகிற ஒரு அனுபவங்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிற நிரம்பணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புகள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நிரப்பணும்னு சொன்னாரு. அவர்கள் என்ன பண்ணாங்க? நிரப்புனாங்க. அடுத்த வசனங்களை எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அற்புதங்கள் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிரப்பப்பட வேண்டிய பகுதியை நிரப்பிட்டா ஆமென் ஸ்தோத்திரம், அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? கர்த்தர் அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப எந்தெந்த பகுதியிலெல்லாம் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்கிற சில பகுதிகளை சிந்தித்து நாம் முடிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. போதும். பூமியை நிரப்பி. அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்க பழுகணும், பெருகணும். எதை நிரப்பணும்? பூமியை நிரப்புகிற இடத்திற்கு நேராய் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே 9வது அதிகாரம், ஆதியா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமா, ஜலப்பிரளயத்தில் எல்லாம் ஆண்டு போனார்கள். அதனால ஸ்தோத்திர ஆண்டவர் நோவா குடும்பம், அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக நோவா குடும்பத்திலே கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்கள்? நிரப்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே கடந்து வரணும். அப்ப நமக்கு இந்த பூமியில பலுகி பெருகி நிரப்பணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஜனங்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மாற்றப்படணும். அதான் பலுகி பெருகி நிரப்புறது. அல்லேலூயா. அன்னைக்கு மாம்சத்தின்படி பலுகி பெருகுகிறதா இருந்தது. இன்னைக்கு ஆவியின்படியாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்கள் என்ன பண்ணணும்? பலுகி பெருகணும். எதுல? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய், இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாய் என்ன பண்ணணும்? பலுகி பெருகணும். இன்னைக்கு திரளாய் ஜனங்கள் விக்கிரகங்களை நம்பி இருக்கிறாங்க, உலக வழிபாட்டை நம்பி இருக்கிறாங்க, பலவிதமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்பி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் பூமி முழுவதும் என்ன பண்ணணும்? பலுகி பெருகி நிரம்பணும். அல்லேலூயா. கேரளாவில் சோத்திரம் ஒரு பகுதி இருக்கான். கேரளாவில் ஒரு பகுதி, அந்த என்ன பகுதின்னு எனக்கு சரியா தெரியல, சொன்னாங்க.
அந்த பகுதி, அதாவது சோத்திரம் ஒரு பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு தாலுக்கான்னு வச்சுக்கோங்க, சோத்திரம் அந்த பகுதிகளுக்குள்ள உள்ள போனா ஆமை சோத்திரம் கிறிஸ்தவர்களை தவிர வேற ஒருத்தரை கூட பார்க்க முடியாதான். சோத்திரம் இன்னும் சொல்ல போனா ஒரு ஆளு கூட ஜவுல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்களாம். ஒரு ஆளு கூட என்ன பண்ண மாட்டாங்க ஆமை சோத்திரம் நகையே அணியாத ஒரு முழு பகுதி சோத்திரம் அப்படி இரட்சகரால் மீட்கப்பட்டு கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்கிற தேவ ஜனங்கள் மாத்திரம் நிறைந்த ஒரு பகுதியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ள போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. சோத்திரம் அந்த இடத்தை முழுவதும் நிரப்பிட்டாங்களே. அந்த கிராமம் முழுவதும் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளால் என்ன பண்ணிட்டாங்க? நிரப்பிட்டாங்க. அது உடனே வந்திருக்குமா? இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சிலர் ஊக்கமாய் ஜெபித்து 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 அந்த பகுதி முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளால் நிரப்பப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல சோத்திரம் கேரளாவிலையும் ஆமை சோத்திரம் தமிழகத்துல தான் கிறிஸ்தவர்கள் அதிகம். ஏன்னா இந்த பகுதியில தான் சோத்திரம் 1ஆம் நூற்றாண்டுல ஸ்தேவான் வந்து என்ன பண்ணார்? சுவிசேஷத்தை அறிவித்து இரத்த சாட்சியாய் மரித்தார். அவருடைய இரத்தம் ஆமை சோத்திரம் இந்த பகுதியில சிந்தப்பட்டு இருக்கிறது. அதுல முளைத்த ஆமீன் சோத்திரம் முளைத்து எழும்பி இருக்கிறவதான் நீங்களும் நானும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களும் நீங்களும் நானும் என்ன பண்ணி இருக்கிறோம்? எழும்பி நிற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமை சோத்திரம். அப்ப மற்ற மாநிலங்களை விட வட மாநிலங்களை விட இந்த தமிழகத்திலும் கேரளாவிலும் அநேக கிறிஸ்தவர்களால் ஆமை சோத்திரம் இந்த மாநிலங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு பகுதி என்ன தெரியுமா? ஆமை சோத்திரம் நம்முடைய குடும்பம் சோத்திரம் நிரப்பப்படணும். அப்படின்னா முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளால் நிரப்பப்படணும். நம்ம இருக்கிற பகுதி, நம்முடைய சமுதாயம் ஆமை சோத்திரம், நம்முடைய உறவுகள் ஆமை சோத்திரம், நம்முடைய பட்டணம், கிராமம், தேசம் ஆமை சோத்திரம் முழுவதும் நிரப்பப்படணும். எப்படி நிரப்பப்படணும்? இரட்சகரை அறிந்தவர்களாய் மாற்றப்படணும். சுவிசேஷத்தினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இவைகளினால் நாம் நிரப்பப்படணும். அல்லேலூயா. ஆமென். பள்ளிக்கு பெருகணும். ஆமை சோத்திரம். அப்ப நம்முடைய பகுதியில சோத்திரம் இப்போ ஒரு 60-70 பேர் தேவனை தொழுது கொள்கிறோம் அப்படின்னா சோத்திரம் வருங்காலங்களில் எப்படி இருக்கணும்? ஆயிரமா என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளத்தக்கதாக ஆமை சோத்திரம் ரட்சிப்பு ஆமை சோத்திரம் கடந்து போகத்தக்கதாய் நாம் இரட்சகரிடத்தில் என்ன பண்ணணும்? மன்றாடணும், ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். எந்த மனுஷனுக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிற இவைகளிலே பழுகி என்ன பண்ணணும்? பெருகி நம்முடைய இருதயம் இப்படி இவைகளினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. சோத்திர ட்ராக்ஸ் இல்லைன்னா வாங்கிக்கங்க. கர்த்தர் நல்லவர். எப்போது பாக்கெட்ல ஒரு 4-5 ட்ராக்ஸ் ஆகுது என்ன பண்ணட்டும்? இருக்கட்டும். எல்லாருக்கும் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. சோத்திரம் யாராவது வருவாங்க. சோத்திரம் அதுக்குன்னு உரிய ஆட்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். பெருசா ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா, உன் பாவங்களை மன்னிப்பார், உன் குடும்பத்தையும் பிள்ளையும் சந்ததியும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இந்தா இதை படி. முடிஞ்சு போச்சு. சோத்திரம் பாக்கெட்டை நிரப்பிடுங்க. எதனால? பணத்தினால, ஃபோன்னால இல்லை. சோத்திரம் சில பேர் பார்த்தா சோத்திரம் எங்கே போனாலும் ஃபோனோட தான் போவாங்க. பாத்ரூமுக்கு போனாலும் அதான். சோத்திரம் ஃபோன் இல்லைன்னா போச்சு. ஃபோனை இடம் பண்ணிட்டு இருப்பாங்க, பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராங்க. சோத்திரம் வேதத்தை எடுக்கிறதுக்கு மறந்தாலும் மறப்பாங்க. ஆனால் ஃபோன் எடுக்க என்ன பண்ண மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ஃபோன் வச்சுக்க வேண்டான்னு சொல்லலை. 9 மணி ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. எந்த மெசேஜ் நமக்கு வரக்கூடாது, எந்த ஃபோன் கால் நமக்கு வரக்கூடாது. சோத்திரம் உள்ள வந்து கிளின்னு அடிக்கிறது பிசாசு தான். சோத்திரம் ஒன்று தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிறது யாரு தான்? பிசாசு தான் பிரிப்பான். சோத்திரம் அப்போ சோத்திரம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்கட்டுமே. சோத்திரம் நீ மருத்துவரை சந்திக்க போற. சோத்திரம் மருத்துவர் இல்லை, ஒரு கலெக்டரை சந்திக்க போற, ஒரு இன்டர்வியூக்கு போற. சோத்திரம் அங்கே 1 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் ஆன் பண்ணிருப்பியா? ஃபோன் அட்டன் பண்ணிருவீங்களா? யோசிச்சு பாருங்க. ஃபோன் அட்டன் பண்ணிடுவோமா? கலெக்டருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மனு கொடுக்க போயிருக்கிறோம். ஃபோன் வந்துருமா? ஃபோன் தடுமாறி வந்துருச்சுன்னா சோத்திரம் அவங்க படுற பதஷ்டத்தை பார்த்துருக்கீங்களா? தேடி கண்டுபிடிச்சு அனுப்பாங்க. தேவ சமூகம்னா எடுத்துட்டு போய் பேசுவாங்க. எவ்வளவு நிர்விசாரம். சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சோத்திரம் அதனால ஃபோன்லாம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லலை. சோத்திரம் அதெல்லாம் எங்கே எப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறது என்ன பண்ணிக்கொள்ளணும்? தெரிந்து கொள்ளணும். தேவ சமூகத்தில் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்டே பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. யார்கிட்ட பேசக்கூடாதா? பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கூட என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது சோத்திரம் ஃபோன் மூலியமாக வெகு தூரத்தில் இருக்கிற மனுஷனோடு பேசக்கூடாமா? பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவராக தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிக்கணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இப்படி தான் தேவ சமூகத்தை என்ன பண்ணணும்?
தேவனை தொழுது கொள்ளணும். இதுதான் ஒழுங்கு. சோத்திரம். புதுசா வரவங்களுக்கு தெரியாது. அவங்க வரும்போது ஃபோன் எடுப்பாங்க, பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமாம், தேவ சமூகத்தில் அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அறிந்த பிள்ளைங்க, ஞானசான பிள்ளைங்க, ஞானசானம் எடுத்த பிள்ளைங்க சோத்திரம் ஃபோன் கொண்டு வந்து சோத்திரம் அது ஆன்லேருந்து மணி அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? சோத்திரம். நான் காலைல 8 மணி ஆயிடுச்சுன்னா ஏரோப்ளைன் மோடில் போட்டுருவேன் ஃபோனை. சோத்திரம். நான் ரசிக்கப்பட்ட காலத்தில் நைட்டே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவேன். சாயங்காலம் சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவேன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி தான் நான் சோத்திரம். நானும் அதே தேவனை தானே வழிபடுறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் உணர்த்துறாரு? நீங்கள் வச்சுருந்த ஃபோனை நானும் வச்சுருந்தேன் அந்த நாட்கள். சோத்திரம். செல்ஃபோன்லாம் இல்லாத நாட்களில் நான் வச்சுருந்தேன். சரிங்களா? சோத்திரம். அதை நன்மைக்காய் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அன்னைக்கே கிட்டத்தட்ட 24,000 ரூபா ஃபோன் வச்சுருந்தேன். சோதரர். இன்னைக்கு அதோடைய மதிப்பு இன்னைக்கு ஒரு சொல்லணும்னா 1,00,000 ரூபா உள்ள ஃபோனுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காண்டி அதை தூக்கிக்கிட்டே தெரிகிறதா? சோத்திரம். ஏன் அவ்வளோ மதிப்புள்ள ஒரு ஃபோன் வாங்கினா, அன்னைக்கெல்லாம் பாட்டு கேட்க முடியாது. பாட்டு கேட்கறதுக்காக அவ்வளோ விலை மதிக்க முடியாத ஒரு ஃபோனை சோத்திரம் சிங்கப்பூரில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிற எங்கள் அண்ணன் இருந்தாங்க, எங்கள் மச்சான் இருந்தாங்க. சோத்திரம். அப்படின்னு அப்போ மெமரி கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அபூர்வமாக இருக்கும். சோத்திரம். அதில் ஃபுல்லாக ஆண்டோடைய பாட்டை ஏற்றி இரவும் பகலும் பாட்டை கேட்டு அப்படி கர்த்தரை துதிக்க தேவன் உதவி செய்தார். சோத்திரம். ஆனால் சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவேன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சுவிட்சை ஆன் பண்ணுவேன். சோத்திரம். என்னை அப்படி தான் கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினார். சோத்திரம். உங்களை எப்படி வழி நடத்துகிறார், யார் நடத்துகிறார்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் இப்படி தான் நடத்துவார். நான் சொல்கிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காலேஜுக்குள்ளே ஃபோன் எடுத்துருவீங்களா? யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் கேளுங்க. படிக்கிற காலேஜுக்குள்ளே ஃபோன் எடுத்துருவீங்களா? ஸ்கூலில் ஃபோன் எடுத்துருவீங்களா? எப்படி ஆலயத்துக்குள்ளே எடுக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வருது? சோத்திரம். காலேஜுக்குள்ளே எடுக்க முடியல. காலேஜுக்கு கொண்டு போகிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறீங்க, இல்லை சைலண்ட் மோடில் போடுறீங்க. சோத்திரம். பிரேக் ஹவரில் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க. சில காலேஜெல்லாம் காலேஜுக்குள்ளே கொண்டு வரதுக்கே அலோடு கிடையாது. ஸ்கூலுக்குள்ளே என்ன வேணும்? ஸ்கூலுக்குள்ளே அலோடு உண்டா? இன்னைக்கு 10th பிள்ளைங்க முதற்கொண்டு ஃபோன் வச்சுருக்குறாங்க. 12வது வரைக்கும் ஸ்கூலில் எங்கேயாவது செல்ஃபோன் அலௌடு இருக்கா? அலௌடு கிடையாது. சோதரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க இதில் கவனம் செலுத்துங்க. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். சோதரம். முதல்ல வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு வரணும். கர்த்தருடைய பிள்ளைங்க எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம்? சோதரம். காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு பையை எடுத்துகிட்டு போகும். அப்படி தானே? பணம் எடுத்துகிட்டு போகணும். என்ன வாங்கணுங்கிற ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணணும்? எடுத்துகிட்டு போகணும். எங்கே போகிறோன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த காரியத்தை தெளிவாக செய்வோம். அப்போ தேவனுடைய சபைக்கு போகிறோம், கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பை போட்டுக்கோங்க, ஒரு பை வாங்கிக்கங்க. ஆமே சோத்திரம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பை, அதில் ஒரு வேத புஸ்தகம். ஆமே சோத்திரம். நல்ல ஒரு நார்மல் சைஸ் இருக்கணும். என்ன சைஸில் இருக்கணும்? சோத்திரம். அந்த காலம் நானும் வச்சுருந்தேன். இவ்வளோ சைஸுக்கு, 1 ஜான் சைஸுக்கு ஒரு மொபைல், சாரி, ஒரு ஜான் சைஸுக்கு இது பைபிள். அது எதுக்குன்னா அவசரத்துக்கு கொண்டு போகிறது வச்சுக்கலாம். அதெல்லாம் படிக்கக்கூடாது. ஆமே சோத்திரம். கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பார்த்தீங்களா? சோத்திரம். பிரச்சனைக்குரிய ஏரியா, பிரச்சனைக்குரிய இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களில் கொண்டு போகிறதுக்காக அதை மறைச்சு கொண்டு போகிறதுக்காக பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ புதுசாக ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். சோத்திரம். அவங்களுக்கு தெரியக்கூடாது, இல்லை அது மாதிரி ஒரு பகுதி வரும்போது நம்ம பைபிள் எடுக்காமல் ஒரு இடத்துக்கு போக முடியுமா? அதனால் அதை பைக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? கொண்டு போவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் மற்றபடி நமக்கு ஒரு பைபிள்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிங் சைஸ் நோட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த சைஸு அளவுக்கு ஒரு பைபிள் என்ன பண்ணணும்? இருக்கணும். சோத்திரம். நம்ம சோத்திரம். சில பேர்லாம் அந்த சின்ன பைபிளில் வாசிக்கிறாங்க. 30 தாண்டிருச்சுன்னா கண்ணாடி போடணும். கண்ணாடி போடாமல் வாசிக்க முடியாது. அதனால சோத்திரம். நானே இப்போ எவ்வளோ பெரிய பைபிள் வச்சுருக்கேன் பாருங்க. சோத்திரம். இதுக்கு பேர் ஃபுல் ஃபீட் பைபிள். சரி, இந்த பைபிளில் தான் படிக்கிறேன். அதனால சோத்திரம். எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆலோசனையெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 40 வயசு வரும்போது தான், ஆஹா அன்னைக்கே சொன்னாரே, கண்ணு தெரியலையே, வாசிக்க முடியலையே, கண்ணாடி ஓட்டம் தெரியலையே, தூரமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? புலம்புவோம். அதனால் ஏன்னா அது சின்ன எழுத்தாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேட் பண்ணி கண்ணுக்கு முழு ஷார்ப்பை கொடுத்து என்ன பண்ணணும்? வெள்ளனை கொடுத்து அதை வாசிக்கணும். இதே சாதாரண ஒரு புக்கை நீங்கள் சின்ன புக்கை எடுத்து அப்படியே நுண்ணிப்பாக பார்ப்பீங்க. ஒரு பெரிய எழுத்தை சர்வசாதாரணமாக என்ன பண்ணிடுவீங்க? ஆமாம். அப்போ ஆரம்ப காலத்திலேயே அதில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா பின் நாட்களில் கண்கள் என்ன பண்ணும்? பாதிக்கப்படும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கிங் சைஸ், நார்மல் சைஸில் ஒரு பைபிள் வாங்கிக்கோங்க, ஒரு பாட்டு புக் வாங்கிக்கோங்க, ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க, ஒரு பேனா எடுத்துக்கோங்க. சோத்திரம். அதுக்கு ஒரு பேக் வச்சுக்கோங்க. சோத்திரம். அதை என்ன பண்ணிக்கோங்க? சோத்திரம். சர்ச்சுக்கு கொண்டு வருவீங்களா? நான் சொல்லலை.
உங்களை நேசிக்கிற தெய்வம் சொல்றார். ஆமை சோத்திரம். செஞ்சா உங்களுக்கு நன்மை. சோத்திரம். ஆமை கர்த்தர் நல்லவராக இருக்கிற ஒரு பாருங்க, ஜூன் மாதம் ஆயிடுச்சுன்னா பேக் வாங்குறாங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக் வாங்குறாங்கல்ல. சோத்திரம். ஒரு பைபிள் பேக் வாங்கி கொடுக்க வேண்டாமா பிள்ளைகளுக்கு? சோத்திரம். புத்தக படிப்பு சோத்திரம் வாங்கி கொடுக்குறோம். பைபிளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? அதில் பைபிள் இருக்கணும், அதில் பாட்டு புக்கு இருக்கணும். சோத்திரம். அதே போல் சோத்திரம். ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, 2 பைபிள் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு மட்டும் 5 தட்டு வச்சிருக்கிறோம்ல, 2 தட்டுலையா சாப்பிட்றீங்க? அதுக்கு மட்டும் 5 தட்டு இருக்குது. சோத்திரம். அதே போல் எல்லாருக்கும் பைபிள் இருக்கணும், எல்லாருக்கும் பாட்டு புக்கு இருக்கணும். ஆமை சோத்திரம். எல்லாருக்கும் சோத்திரம் நோட்டு பேனா எல்லாம் இருக்கணும். ஆமை சோத்திரம். எங்கே செபத்துக்கு போகிறோமா அந்த பைபிள் பேக் என்ன பண்ணிட்டு போகணும்? ஒருவேளை கையில் எடுத்துகிட்டு வர்றது கூச்சமாக இருக்குது. சோத்திரம். வெக்கப்படக்கூடாது. தேவனுடைய அவன் சாராய பாட்டில் தூக்கிட்டு போகிறான். சோத்திரம். தீமைக்கு அவன் என்ன பண்ணுறான்? சோத்திரம். அப்படி போயிட்டு இருக்கிறான். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. சோத்திரம். நான் ரசிக்கப்பட்ட காலத்தில் சோத்திரம் பைபிளை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அந்த வீதியை பார்க்குற மாதிரி தான் போவேன். ஏன்னா அது பிராமின் வீதி, ஃபுல்லாக பிராமின் தான் இருப்பாங்க. அதனால சோத்திரம் கத்தர் அப்படி ஒரு பலனிங்கிறவையும் கத்தர் தந்தார். சோத்திரம். யார் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கருப்பு புஸ்தகத்தை என்ன பண்ணுவேன்? இப்படி வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுவேன்? கையில் பிடிச்சிக்கிட்டு சோத்திரம் நான் பாட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். சோத்திரம். எங்கள் பாட்டையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சோத்திரம். அவரும் கண்டித்து பார்த்தார். ஏதோ கர்த்தருடைய கிருபையினால சோத்திரம் அதையெல்லாம் எதிர்த்து அவருக்காய் நிற்க கத்தர் கிருபை பாராட்டினார். ஒன்றில் வெக்கப்படலை, கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம் இந்த பூமியை என்ன பண்ணணுமா? பழுகி பெருகி நிரப்பணும். ஆமை சோத்திரம். அப்படி நிரப்புறதுன்னா சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர்களை என்ன பண்ணணும்? மாற்றி. ஆமை சோத்திரம். அப்படி முழு தேசமும் முழு உலக மக்களும் ஆண்டுடைய பிள்ளைகளால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்கு 2 காரியம் செய்யணும். ஒன்று ஜெபிக்கணும். அதை தான் சொல்லிட்டேன். இயேசுவே இவர்களை என்ன பண்ணணும்? ரட்சியும். 2வது டாக்ஸ் எப்பொழுதும் கையில் வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நூற்றுக்கணக்கில் வச்சுக்க வேண்டாம், ஒரு 4-5 வச்சுக்கோங்க. சோத்திரம். நீங்களே கேட்கலைனால ஐயா கூட நான் படிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஆட்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். இல்லைன்னா இருக்கு வாங்கிக்கோங்க, ஒரு 5 வச்சுக்கோங்க. சோத்திரம். எப்போ போனாலும் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, தேவைப்படும். யாராவது ஒரு மனுஷன் சும்மா கொடுத்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? படிப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால சோத்திரம். ஆண்டவர் எதுல நிரப்பணும்னு விரும்புகிற பள்ளிகி பெருகி இந்த பூமியை என்ன பண்ணுங்க? நமக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை வரணும். ஆமை சோத்திரம். என்னுடைய சொந்தம் பந்தம் குடும்பம் உறவு எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருடத்துக்கு ஒரு முறை ஆமை ஒரு நாளை நியமிச்சு அதுல கூடி ஆராதிச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எங்க அப்பா ரட்சிக்கப்படுற, எங்க அம்மா ரட்சிக்கப்படுற, என் அண்ணன் ரட்சிக்கப்படுற, என் தம்பி ரட்சிக்கப்படுற, எங்க அக்கா ரட்சிக்கப்படுற, என் தங்கச்சி ரட்சிக்கப்படுற, எங்க தாய் மாமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமை சோத்திரம். இப்படி சொந்த பந்த உறவு எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் ஒரு நாள் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சா எப்படி இருக்கும்? அதெல்லாம் விரும்பணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படி சோத்திரம். அப்படி ரட்சிப்பினால எல்லாரையும் என்ன பண்ணணும்? நிரப்ப வேண்டியது அவசியமா இருக்கு. அதோடைய பிரயாசம் தான். 1 ஜெபம், 2வது சுவிசேஷம். 1வது ஜெபம் தான். ஆமை சோதரர். ஜெபத்தை அஸ்திபாரமாய் போட்டு ரட்சிங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்படி கர்த்தருடைய ஜனங்களால் முழு பூமி என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அதுல நம்முடைய பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நிறைவேற்றுகிற இடத்துல வரணும். இவைகளால் நாம் நிரம்பணும். அல்லேலூயா. சங்கீத தியானத்தில் அதை கொஞ்சம் ஆழமா பார்த்துட்டோம். ஆத்தும மீட்பு அருமையானது. ஆமை சோத்திரம். அந்த ஆத்தும மீட்பு அருமையானதுன்னு சொல்லப்பட்ட அந்த பகுதியினால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்து எதனால் நிரப்பப்படணும்? ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19 நாள் ஆமை வாசி. அப்பதான் அற்புதங்கள் நடக்கும். அந்த தண்ணீரை எல்லாம் நிரப்புனாங்க. ஆண்டவர் சொன்னார் நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்புனாங்க. அடுத்து அற்புதங்கள் நடந்தது. இது போல நம்முடைய இருதயத்தில் சில பகுதியினால நிரப்பணும். நிரப்பும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். போதும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அங்கே துருத்தியிலே தண்ணீரை அவள் என்ன பண்ணுகிறாள்? நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஏன்னா பிள்ளை பிழைக்கும். பிள்ளை என்ன பண்ணணும்? சாக போகுது, தண்ணி இல்லாம சாக போகுது. தேவன் துறவை காமிச்சாரு. ஆமை சோத்திரம். உடனே என்ன பண்ணிட்டாங்க? அதுல நிரப்பி ஆமை சோத்திரம் பிழைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த துருத்தி ஆமை சோத்திரம், நாம தான் அந்த துருத்தியா இருக்கிறோம். ஆமை சோத்திரம். நமக்குள்ளதான் சோத்திரம் இந்த தண்ணீர் என்ன பண்ணணும்? நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி என்றால் ஆமை சோத்திரம் காலியான ஒரு பாத்திரம் ஆமை சோத்திரம் நிரப்பப்படுகிற ஒரு பாத்திரமா என்ன பண்ணணும்? மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணணும்? இந்த பாத்திரம் எல்லாரும் கையை வைங்க, தலை மேல கை வச்சு. இந்த பாத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல போய் வாசிங்க. அவ சோத்திரம் புருஷன் இறந்து போனார்.
புருஷன் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டார். ஆமை சோத்திரம். அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் குடங்களா இருக்கு. ஒரே ஒரு குடம் தான் எண்ணெய் இருக்கு. அப்ப எலிசா ஒரு ஆலோசனை கொடுப்பார். பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட வீழ என்ன பண்ணு, போய் குடங்களை பாத்திரங்களை வாங்கி வச்சு இந்த எண்ணெயினால எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, நிரப்பிரு. ஆமை சோத்திரம். ஓம் பிரச்சனை என்ன ஆயிரும், மாறிடும் சொன்னார். அதே போல கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்ப பாத்திரங்கள் நிறைஞ்ச உடனே அவ வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளை என்ன ஆயிருச்சு, மாறிச்சு. இது போல நம்ம பாத்திரம் நிரம்புனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மாறும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வருது, உங்க வாழ்க்கையில தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்கு. அது வியாதி பலவீனங்களா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், போராட்டமா இருக்கும், பிள்ளைகள் நிமித்தமாய், கணவன் நிமித்தமாய், பலவிதமான சூழ்நிலைகள், குடும்பத்துல சமாதான குலைச்சல், பலவிதமான காரியங்கள். சோத்திரம். இதனால நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளா இருக்கலாம். ஆனா நம்ம பாத்திரம் நிரப்பப்பட்டா ஆமை சோத்திரம், அந்த பிரச்சனைகள்லாம் மாற்றப்படும். அப்ப நம்ம பாத்திரம் என்ன பண்ணணும், நிரப்பப்படும். அதுக்கு தான் அந்த ஆராதனையில நம்ம சோத்திர துவக்கத்துல ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுடைய சமூகத்துல என்ன பண்றோம், வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து வாஞ்சிப்போம். ஆனால் நம்ம பாத்திரத்தை அவர் என்ன பண்ணுவார், அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிற. பால் வாங்குற இடத்துல ஒரு சின்ன பிள்ளை போய் அமை சோத்திரம் காசு எடுத்துட்டு போகல, இல்ல காசு கொண்டு போகல, இல்ல காசு அதுக்கிட்ட இல்ல, பால்காரர் எல்லாருக்கும் ஊத்திட்டு இருக்கிறார். இந்த பிள்ளை நீட்டுனுச்சுன்னா சோத்திரம் அப்படி பார்ப்பார். பார்த்துட்டு காசு எங்கன்னு கேட்பார். அந்த பிள்ளை காசு இல்லைன்னு சொல்லும். அப்படியா, அப்போ உனக்கு கிடையாதுன்றுவார். ஆனா சோத்திரம் சின்ன பிள்ளை, அதுக்கு விவரம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடையாதுன்னு சொன்னாலும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த பாத்திரத்தை தூக்கி பிடிச்சிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஊத்தி முடிச்சுட்டு அந்த மனுஷன் அப்படி பார்ப்பாரு. இவ்வளவு நேரம் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சால் நின்றுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 டம்ளராவது என்ன பண்ணுவார், ஊத்துவாரா? நீங்க அந்த இடத்துல இருந்தா ஊத்துவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படி பொல்லாதவர்களாய் நீங்களும் நானும் இப்படி காரியங்களை செய்வோமானால் பரம தகப்பன் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. கேட்டுக்கிட்டே இருங்க. எசப்பா என்னை நிரப்பிருங்கப்பா, என்னை நிரப்பிருங்கப்பா, என்னை நிரப்பிருங்கப்பா, என்னை அபிஷேகத்தை நிரப்பிருங்கப்பா. சோத்திரம். அந்த அனுபவம் நமக்குள்ள வேணும். ஆமே சோத்திரம். அந்த பிள்ளை கேட்கிற துணியை பார்த்த உடனே அந்த மனுஷன் இறங்கி என்ன பண்ணிடுவார், காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒருவேளை நமக்கு தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்முடைய வாஞ்சியை பார்த்து என்ன பண்ணிடுவார், நம்மளை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமே சோத்திரம். அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி நிரப்பப்படுகிறதோ இது போல நம்ம பாத்திரம் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணணும், நிரப்பப்படணும். ஆமே சோத்திரம். அப்பதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம், வீட்டுக்கு போறீங்க, தாகமா இருக்கு, குடத்துக்குள்ள தண்ணி போக்க போறீங்க, வெறும் குடமா இருந்தா எப்படி இருக்கும், அது நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா தானே இருக்கும். ஆமே சோத்திரம். தாகத்தின் மத்தியில தண்ணி இல்லைன்னா தான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனைங்கிறது நமக்கு புரிய வரும். அதே குடம் நிரப்பப்பட்டிருந்தா அந்த தாகத்தை என்ன பண்ணிப்போம், தண்ணியை குடிச்சு தீர்த்துக்குவோம். இது போல நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய ஆவிக்குள்ள, ஆத்மாக்குள்ள பரிசுத்த ஆவியின் நதியினால நம்ம நிரப்பப்பட்டுட்டோம்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணிடுவோம், அதை தீர்த்து கொள்ளுகிற இடத்திற்கு நேராய் கடந்து வர முடியும். அல்லேலூயா. சோத்திரம். பரிசுத்த ஆவியுடைய நிறைவு இல்லைன்னா பிரச்சனைகள் வரும்போது, சோத்திரம், போராட்டங்கள் வரும்போது பெரிய சங்கடமா போகும். ஆனா பரிசுத்த ஆவிக்குள் இருக்கும்போது பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாம் பிரச்சனையாகவே தெரியாது. இலகுவாய் அந்த பகுதியெல்லாம் கடப்பதற்கு ஏதுவாய் இருக்கும். அதனால நம்முடைய சோத்திரம், நம்முடைய பாத்திரம் இந்த துருத்தியில பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணணும், நிரப்பப்படணும். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆமே சோத்திரம் 2வது அதிகாரம் 2:4 வாசிங்களேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சரி, 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப அப்போஸ்தலர்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து அவர்கள் முழுவதையும், வீடு முழுவதையும் நிரப்பினது அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவ சமூகத்துல தான் நம்மளும் கூடி வந்திருக்கிறோம். அப்ப நம்மளையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும், நிரப்பணும். அதற்கு தேவ சமூகத்துல நம்ம வாஞ்சியோடு என்ன பண்ணணும், காத்திருக்கணும், தாகமா இருக்கணும். ஆமே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்ன பண்ணிருக்கிறார், கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி கடந்து போயிருக்கிறார். அது 1ஆம் நூற்றாண்டுல நிறைவேறினது. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. யாருக்குள்ள அந்த தாகம், ஏக்கம், வாஞ்சை இருக்கிறதோ அவர்களை அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிதா இருக்காது. அது இலகுவாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், கடந்து போவதற்கு ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 28 வாசிங்களே. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து சொல்லுங்க, வாசிங்க.
நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அந்த சுவிசேஷத்தினால ஜனங்களால் நிரப்பணும் சொன்னால அதுக்கு இந்த வசனமும் எடுத்து வாசிக்கிறதுக்கான்னு சொன்னேன். அப்படி இருந்தும் இதோ பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு இயேசுங்கிற நாமத்தை எங்க என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா எருசலேம் உங்கள் போதகத்தினாலே நிரப்பினீர்கள். எருசலேம் முழுசா விடலையா, இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, சட்டத்தை போட்டவங்க சொல்றாங்க இந்த நாமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எருசலேம் முழுவதும் என்ன பண்ணிட்டீங்க, இந்த போதகத்தினால இரட்சகர் இயேசுவை என்ன பண்ணிட்டீங்க, சொல்லி நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல என்ன பண்றீங்க, சுமத்த வேண்டும் என்று இருக்கிற. அப்ப அவங்க எருசலேம் முழுவதும் நிரப்பிட்டாங்க பாருங்க, சொல்லக்கூடாதுங்கிற சட்டத்தின் மத்தியில. சோத்திரம், இரட்சகரை என்ன பண்ணிட்டாங்க, சொன்னது அவங்க சாட்சி கொடுக்கல, எதிராளி சாட்சி கொடுக்கிறான். சோதரம், எருசலேம் முழுவதும் என்ன பண்ணிட்டீங்க, இந்த போதகத்தினால நிரப்பிட்டீங்க. சோத்திரம், இந்த நிரப்புதல் நமக்கு வேணும். ஆமை சோத்திரம். சொந்த பந்த உறவு ஒருத்தரும் கை நீட்டக்கூடாது. சுவிசேஷம் எனக்கு சொல்லலைன்னு என்ன பண்ணக்கூடாது, இரட்சகர் இயேசுவை குறித்து என்ன பண்ணல, சொல்லலைன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், நிரப்பணும். ஆமை சோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படணும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணணும், நிரப்பப்படணும். மூன்றாவது வாசிங்க, ஆதியாகமம் 42:25 வாசிங்க. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் என்ன பண்ணுவோம், நிரப்புவோம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப சாக்குகளை எதை போட்டு நிரப்புறாங்க, தானியத்தினாலே நிரப்புகிறதா இருக்கிறது. ஆமை சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் இந்த தானியத்தை போல் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், நிரப்பணும். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை சோத்திரம் இல்லை, அதனால வஞ்சிக்கப்படுறாங்க. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு வஞ்சித்து கொண்டு போயிடுறான். தவறான உபதேசத்துக்கு நேரம் என்ன பண்ணிடுவான், தவறான உபதேசத்துக்கு நேரம் கொண்டு போயிடுவான். ஏன்னா வார்த்தை இல்லை, வசனம் இல்லை. சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. இந்த வஞ்சகம் எங்கேருந்து வரும் தெரியுமா, சில இடங்கள்ல பிசாசு சோத்திரம் இன்னொரு சபையிலிருந்தே வரும், இன்னொரு சபையிலேருந்து வரும். வசனம் இருக்குமானால் சோத்திரம் நம்ம என்ன பண்ணிடலாம், தப்பிடலாம். சோத்திரம், கடந்த காலங்களில் சோத்திரம் லாரஸ் பிரதர் வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, சோத்திரம் ஊழியக்காரர்கள்னா சோத்திரம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் ஊழியக்காரர்கள், கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான். ஆமாம், அப்படிப்பட்ட ஊழியம்தான் ஊழியம். அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். சோத்திரம், மற்றதெல்லாம் ஊழியம் இல்லை. அப்போ அவர் குழம்பிட்டார். ஐயோ, நம்மள்கிட்ட வர்றவர், நம்மள்கிட்ட இருக்கிற ஊழியக்காரர் கல்யாணம் பண்ண ஊழியக்காரராக இருக்கிறாரே. சோத்திரம், இவங்க கல்யாணம் பண்ணாத ஊழியம்தான் ஊழியம்னு சொல்றாங்களே அப்படின்னு கதை அடிச்சிருக்காங்க. ஐயா, வசனத்தை எடுத்து காமியான்னு கேட்கணும். வசனத்தை எடுத்து காமி. எங்கேயாவது சோத்திரம் கல்யாணம் பண்ணாத அப்போஸ்தலர்கள் கல்யாணம் பண்ணதில் எங்கேயாவது போட்டிருக்கா, பைபிளில் இருக்குதா? அப்போ அவங்களுடைய சொந்த கருத்தை எப்படி திணிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சபையில் ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டு வர்றாங்க, ஒரு பகுதியை உருவாக்கி கொண்டு வரோம், சரிங்களா? அது அந்த சபைக்கு ஒரு ஒழுங்குக்காக நல்லது. ஆனால் அதை சத்தியம்னு என்ன பண்ணக்கூடாது, போதிக்கூட. ஓன் ஜனத்துக்கு வேணா அந்த ஒழுங்கை சொல்லிட்டு போ, அடுத்த சபைக்கு போய் வேதம் சொல்ற சத்தியம் போல போதிக்கிற, அப்படி எங்கேயாவது இருக்கா? அப்ப வஞ்சிப்பாங்க நம்மள. சோத்திரம், அப்படிப்பட்ட சில சபைகள் இருக்கு. சில சத்தியங்களை அறிஞ்சிருந்தாலும் சில சத்தியம் சோத்திரம் அப்படியெல்லாம் இருக்கு. ஒருவர்களுக்கு சில காரியங்கள் இருக்கு. சோத்திரம், அந்த ஒழுங்கின்படி இருந்தால் அவங்க அப்போஸ்தலர்கள். ஆமை சோத்திரம். தேவன் அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார். அதுல பிரதான அப்போஸ்தலன் பேதுரு. அவருக்கு சோத்திரம் குடும்பம் உண்டு. சோத்திரம், பழைய ஏற்பாட்டு காலத்துல மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினவர் மோசே. ஆமை சோத்திரம், அவருக்கும் குடும்பம் உண்டு. அதுக்காண்டி நம்ம கல்யாணம் முடிச்சு ஊழியம் செஞ்சனால அதுதாங்க மேன்மை, கல்யாணம் முடிக்காத ஊழியம்னா ஊழியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டு விதமான ஊழியங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், யாராருக்கு எந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்புல போய் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க. சோத்திரம், எலியாவுக்கு சோத்திரம் அன்னகர் ஊழியத்தை கொடுத்திருந்தார். மோசைக்கு திருமணமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ரெண்டு பேருமே பழைய ஏற்பாட்டுகளில் மிகப்பெரிய பரிசுத்தவான்கள், கர்த்தரை மகிமையா என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஆனா சோத்திரம் மோசை பலத்த கிரியைகளை என்ன பண்ணியிருக்கிறார். ஆமை சோத்திரம், பல லட்சம் ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறார். கர்த்தர் இடத்துக்கு சீயோனுக்கு வர முடியாதுங்கிறார். திருமணமானா எங்க வர முடியாதான், சீயோனுக்கு வர முடியாது, நாங்க மட்டும் தான் போவோம். அப்ப நீங்க எல்லாம் நாங்க சீயோனுக்கு போயிருவோம், நீங்க எல்லாம் அங்க வராதீங்க. அப்படி செய்யலாமா?
செய்யக்கூடாதுல்ல. அப்ப என்ன ஊழியம் செய்யற? என்ன ஊழியம் செய்யறீங்க? இயேசுவிடத்துல சேர்க்கறதுக்கு தானே ஊழியம். அவன் சோதரன், நீ செய்ய உனக்கு வரமாட்டேன்னா சோதரன். அப்ப அந்த கல்யாணத்தை தலைமை தாங்க கூடாதுல்ல. தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு சோதரம் கல்யாணம் பண்ணவெல்லாம் அங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது சோதரம். அப்படி எங்கேயாவது இருக்கா? சில பேர் சொல்றாங்க, எங்க சபைக்கு வந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சபைக்கு வந்தால் பரலோகம் போக முடியாது. சபைக்கு வந்தால் பரலோகம் போக முடியுமா? இதான் எங்க வசனமே எடுத்து பிரசங்கிக்கிறது இல்லை, அவங்க கொடுக்குற போதனையை சொல்லிக்கிட்டு தெரிகிறது சோதரம். அப்படி தான் வந்து அவர்கிட்ட வஞ்சிச்சாங்க சோதரம். அப்புறம் கேட்டாரு, அப்புறம் தெளிவுபடுத்தினேன். இப்படிப்பட்ட வர்ற ஆட்கள் வந்து வசனத்தை பேசாது, அவங்க சபையில சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்லி கொடுத்த கதையை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கோட்பாடு தெரியுமா? நம்ம சபையை விட்டு யாராவது ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகி கல்யாணம் ஆகி போனா வேற சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதனால அந்த சபைக்காக ஒரு உபதேசத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை ஆழமா புகுத்திட்டாங்க. என்ன புகுத்திட்டாங்க? சோத்திரம், கல்யாணமாகாத ஊழியம் தான் ஊழியம். அதே போல நம்ம சபையை தவிர வேற எதுவும் சபை இல்லை. ஆமே சோத்திரம். அதனால எங்க போனாலும் நம்ம சபைக்கு போனா எங்க போயிடலாம்? அப்படிப்பட்டவங்கள்ட்ட உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் கூட உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் கூட உங்களுக்கு தெரியாது. ஜீவியம் தான் முக்கியம். பரலோகத்துக்கு என்ன முக்கியம்? ஜீவியம் தான் முக்கியம். வசனம் சொல்லி கொடுக்குறாங்களா? உன்னை வசனம் நடத்துதா? வசனத்தின்படி வாழ்றோமா? சோத்திரம். அந்த சபைக்கு போனா மட்டும் பரலோகம் போயிட முடியுமா? அப்படிப்பட்ட சபையில் இருக்கிற அநேகரை பார்த்துட்டேன், படு மோசமா இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லல சோத்திரம், எல்லாருக்குள்ள வீழ்ச்சி இருக்கு. அதான் உன்னதம் சொல்லிட்டு போயிடக்கூடாதுல்ல சோத்திரம். இருக்கிற தவறு எல்லா சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறையும் சொல்றாரு, குறையும் சொல்றாரு. நிறையும் சொல்றாரு, எல்லா சபைகளிலும் குறை இருக்கும் சோத்திரம். அதை விட்டுட்டு எங்க சபை ஃபுல்லா நிறைதான், மற்ற சபைகள்லாம் ஒண்ணுமே சபைகள் கிடையாது, மற்ற ஊழியக்காரவங்களே இல்லை சோத்திரம், நாங்க மட்டும்தான் பரலோகம் போவோம். அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. கவனமா இருக்கணும். வேதத்தை தெளிவாய் படிக்கணும் சோத்திரம். ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கல அதிகமான கிரியைகளை செய்வான். அப்ப அந்த ஜனத்தெல்லாம் வஞ்சிக்கிறாங்க பத்தீங்களா? நீ வர முடியாதுல்ல சொல்றாங்க சோத்திரம். ஒரு ஆசான் கூட சோத்திரம் குருவை பிள்ளைகளை அவனை கலெக்டர் ஆக்கி பார்க்கறான். அவன் 8ஆம் கிளாஸ்ல தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான் சோத்திரம். தேறின எவனும் குருவை போல் இருப்பான் வேதம் சொல்லுது. அதனால சோத்திரம் அப்படி எல்லாம் அப்படி ஜனங்கள் அப்படி இருந்தா எப்படி நீ பரலோகத்துக்கு கொண்டு போவ? எப்படி கொண்டு போய் சேர்ப்ப? அது ஒரு பாவம்னு சொல்றாங்க. கல்யாணம் பாவம்னு சொல்றாங்க சோத்திரம். அப்போ உன் ஜனத்தை எங்க கொண்டு போய் சேர்ப்ப? கொண்டு போய் சேர்க்க முடியுமா சோத்திரம்? என்ன பிரசங்கம் பண்றாங்க, என்ன வசனத்தை சொல்றாங்க, என்ன காரியம் ஒண்ணு விளங்கல சோத்திரம். அதனால வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க சோத்திரம். வேதம் புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பவுல் பேதுரு இருக்கிறாங்க, 2 ஊழியமும் இருக்கு சோத்திரம். அன்னகர் ஊழியம் இருக்கு, திருமணம் முடித்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றவங்களும் இருக்கு. கர்த்தர் எந்த அழைப்புல காமிச்சாரோ அந்த அழைப்புல என்ன பண்ணிட்டே இருக்கணும்? போய்கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே இருக்கிறார், ஆமே சோத்திரம். எலியா இருக்கிறார், ஆமே சோத்திரம். அப்போஸ்தலர் எல்லாரும் சோத்திரம் அன்னகர் கிடையாது. அப்படி எங்கும் வேதத்துல பதிவு செய்யல சோத்திரம். அதனால சில குழப்பவாதிகள் வந்து குழப்புனா குழம்பாதீங்க. எது காட்டாலும் வசனத்தை அவன் எது சொன்னாலும் வசனத்தை எடுத்து காமிங்கன்னு சொல்லுங்க. எது சொன்னாலும் அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க சோத்திரம். அப்படி இப்படிமா வசனத்தை எடுத்து காமி, பைபிள்ல இருந்து எடுத்து காமி அப்படின்னு சொல்லு சோத்திரம். அப்படி பைபிள்ல இருந்து எடுத்து கொண்டு வருகிற வசனத்தையும் என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும் சோத்திரம். பிசாசு வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவான்? சொல்லுவான். அப்படி எழுதியிருக்கே மேலே இருந்து என்ன பண்ணும்? குதியும். எழுதியிருக்கே வசனம் எழுதியிருக்கே, சங்கீதம் 91 எழுதியிருக்கே, தேவதூதர்கள் தூக்கி என்ன பண்ணுவாங்க? தாங்கி பிடிப்பாங்களே. ஆண்டவர் சொன்னார், இன்னொரு வசனம் எழுதியிருக்கு தெரியுமா? என்ன வசனம்? உன் தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக, இதுவும் எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப வசனத்தினால நிரப்பணும். எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன்? தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட கொடிய காலம், ஆமை சோதரர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாம இருக்கணும்னா இருதயத்தை வசனத்தினால என்ன பண்ணணும்? நிரப்பணும். யார் ஏதாவது சொன்னா வசனத்தை கேளுங்க. என்ன எந்த அடிப்படையில் இதை பேசுறீங்க, எதை வச்சு சொல்றீங்க, இதை செய்யக்கூடாது செய்யணும், எந்த வசன ஆதாரம்? அந்த வசன ஆதாரத்தை ரொம்ப ஆழமா என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். இல்லைன்னா ஊழியத்துல வந்து இப்படி ஒரு காரியத்தை சொன்னாங்க, இந்த வசனத்தை காமிச்சாங்க சோத்திரம், என்னை கண்டவன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? இயேசுதான் பிதான்ருவாங்க. இயேசுதான் பிதான்னு சொல்லிடுவாங்க சோத்திரம். அப்ப இப்படி போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? குழம்பிடக்கூடாது. அதுபோல சில பேர் யெகோவா சாட்சிகள் இருக்கிறாங்க. இயேசுநாதரே பிதாட்ட தான் வேண்டினாரு, நீங்க ஏன்பா இயேசுநாதர்கிட்ட வேண்டீங்க? சோத்திரம். டைரக்டா எங்க போயிருவோம்? என்னை இல்லாமல் ஒருவன் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ரட்சகர் இயேசு சொன்னாரா என்னை இல்லாமல்
எப்படி பிதாட்ட போவேன்? என்ன இல்லாமல் என்ன முடியாது, போக முடியாதுன்ட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப இந்த வேத வசனம் வெளிச்சம் இருந்தாதான், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அவரே சோத்திரம் கெத்செமனே தோட்டத்தில் ஆமே சோத்திரம். அவர் என்ன பண்றார்? பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். அப்ப நீங்களும் நானும் பிதாவை நோக்கி தான் என்ன பண்ணணும்? மன்றாடம் அப்படிம்பாங்க. திரித்துவ தேகத்தை விளங்கி கொள்ளாம என்ன பண்ணுவாங்க? போட்டு குழப்புவாங்க. அதனால வேதத்தை நல்லா படிங்க. நமக்கு ஒரு ஞானசானம் கொடுத்தாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆமென் 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஏகதேவனா இருக்கிறார். திரித்துவத்தில் ஏகத்துவமாய், ஏகத்துவத்தில் திரித்துவமாய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஜொலித்து கொண்டு இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படி திரு ஏக தேவன்கிறது என்ன பண்ணிடக்கூடாது. ஆமை சோத்திரம். பன்மை உண்மையாகவும் ஒருமை பன்மையாகவும் ஜொலிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அந்த தேவனை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால 3 கடவுள்னு சொல்லி தெரியக்கூடாது. ஒரே தேவன் 3 தன்மையாய் இருக்கிறாங்க. பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் என்ன பண்றாங்க? 3 தன்மையாய் அவர்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால குழப்பவாதிகள் வருவாங்க, கடைசி காலத்துல வருவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடிய கடைசி கொடிய காலம் வரும். அப்படிப்பட்ட நாட்களை நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா வேத வசனத்தினால் என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். பரிசுத்தாவியானவரே இல்லைன்னு சொல்கிற சபை உண்டு. அதுக்கு பிரதரன் சர்ச் பாஸ்டர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா சகோதரர்கள் ஏசுனார் சொன்னார்ல, நாம் யாவரும் அந்த ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிறது. கள்ள உபதேசம் ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு அதுதான் சத்தியம்னு பேசுவாங்க. சத்தியத்தை எப்படி எடுக்கணும் தெரியுமா? முழு வேதத்தை படிக்கணும், அதுலேருந்து சத்தியத்தை எடுக்கணும். ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? சத்தியம்னு பேசக்கூடாது. அது கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் வர்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிருக்கேன். குருட்டு பயல்கள், 5 குருட்டு பயல்கள் யானையை எப்படி இருக்கணும் பார்க்கணும்னு என்ன பண்ணாங்க? தடவி பார்த்தாங்க. தும்பிக்கையை தடவி பார்த்து உலக்கேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுவான். வைத்த தடவி பார்த்துட்டு பானைன்னு சொல்லுவான். வாழை தடவிட்டு குச்சியும்பா, காதை தடவி விட்டு சொலகும்பா, காலை தடவி விட்டு தூணும்பா. இதுவா யானை? இது எல்லாம் சேர்ந்ததான் யானை. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு குருடேன், முழு வசனமும் தெரியல, ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணணும்? எல்லா வசனத்தையும் படிக்கணும். சோதரம் சில இடங்களில் சோதர பாரம்பரிய சபைகளில் சொல்றதைத்தான் ஜனம் கேட்கறது போல சில ஆவிக்குரிய சபைகளிலும் அவங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்க வேண்டாம்னு சொல்லல, வசனத்தை பார்க்கணும். வசனத்தை தான் பிரசங்கிக்கிறாங்களா, வசனம் தான் சொல்லுதா, சோதரம் அவங்க சொல்றதெல்லாம் வசனத்துக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க ஆராய்ந்து அறியணும். அல்லேலூயா. அதனால வசனம் ரொம்ப முக்கியம். அதனால அந்த தானியத்தை சோத்திரம் சாக்குப்பையில நிரப்புனது போல கர்த்தருடைய வசனத்தினாலே நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பதான் சகல பிரச்சனையிலிருந்தும் இப்படிப்பட்ட வஞ்சக ஆவிகள் என்ன பண்ணும்? வஞ்சிக்கும்படி கடந்து வரும். வசனத்தை கொண்டே வஞ்சிக்கும்படி கடந்து வரும். வஞ்சிக்கப்படாதபடி நம்ம வாழ்க்கை தப்பி கர்த்தருக்குள்ள ஜீவித்து நித்திய ராஜ்யத்தை அடைய வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, யாத்ரா 35 வாசிங்க. 35. சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். அடுத்து நம்ம எதனால் நிரப்பப்படணும்னா தேவ ஞானத்தினால நிரப்பப்படணும். சகல வேலைகளையும் செய்ய, சகல வேலைகளையும் குடும்பத்தை நடத்த அறிவு இருந்தா போதாது, புத்தி இருந்தா போதாது, ஞானம் வேணும். ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஞானம் வேணும். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஞானத்துக்கு எங்க போய் வாங்குறது? நீதிமொழி 1:7 வாசிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்ல. கர்த்தருக்கு பயந்தான் ஞானம் தானா வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது தேவ சமூகத்தில் ஞானத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். சாலமோன் ஞானி ஞானத்தை கேட்டார். ஆண்டவரே, இந்த சிறு வயதில் எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க, நாட்டை ஆளும்படி பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க. ஆமாம், நான் போக்குவரத்து அறியாதவனா இருக்கிறேன், எனக்கு சோத்திரம் இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு என்ன வேணும்? ஞானத்தை கேட்டார். ஞானத்தினால் நிரப்பினார். சோத்திரம் அந்த சாம்ராஜ்யம் ஆமை சோத்திரம் சமாதானமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் எதனால் நிரப்பப்படணும்? ஞானத்தினால் நிரப்பப்படும். அப்போ 2 பகுதியில் ஞானம் நிரப்பப்படும். 1 தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். ஆமை சோத்திரம். 2வது ஞானத்திற்காக தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் தாங்கப்பா, பிள்ளைகளை நடத்த ஞானம் தாங்கப்பா,
என் தொழிலை நடத்த ஞானம் தாங்கப்பா, ஊழியத்தை செய்ய ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலும் ஞானத்தை கர்த்தர் கேட்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:5 என்ன சொல்லுது? ஞானத்துல குறைவா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராகி என்னிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது என்ன பண்ணுவாராம்? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் அவர் என்ன பண்ணுவார்? சம்பூர்ணமாய் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஞானத்தை கேட்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு பயந்தா ஞானம் நமக்குள்ள துவங்கிரும் சொல்லி இருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் போது ஞானம் வெளிப்படும். ஞானம் வெளிப்பட்டா ஆமென் சாலமோனை பார்க்க ஆமென் ஸ்தோத்திரம் தூரத்திலிருந்து ராஜாக்கள் வந்ததை போல என்ன பண்ணுவார்? ராஜஸ்திரி யார எதுக்காக வந்தா? சாலமுடைய ஞானத்தை கேட்டு ஆமென் விசாரிக்கும்படியாய் கடந்து வந்தாள். அல்லேலூயா. அவ சேபா நாட்டு ராணி. அப்ப பாருங்க ஸ்தோத்திரம், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ சொல்ற அந்த ஞானத்தை பார்த்துட்டு, எப்பா உன்னை குறித்து கேள்விப்பட்டது அங்க கொஞ்சம், இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, பிரமிக்கத்தக்கதா இருக்கு. தேவன் அவ்வளவு ஞானத்தை உனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. சோத்திரம். ஞானம் மாத்திரம் இருந்துட்டா போதும், குடும்பத்தை நேர்த்தியா நடத்திடலாம், பிள்ளைகளை அழகா நடத்திடலாம். சோத்திரம். அதுபோல சோத்திரம் நம்முடைய தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவான இங்கே சொல்லப்படி சகல வேலைகளையும் செய்யும்படி அவர்களுக்கு ஆமென் சோத்திரம் அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் என்ன பண்ணாராம்? அப்ப சகல வேலையில எல்லாம் அடங்கிருச்சா? குடும்பம், பிள்ளை, குட்டி, வருமானம் எல்லா காரியங்களும் அதில் அடங்கி போச்சா? ஆவிக்குரிய காரியம், ஊழியம் எல்லாம் அதில் அடங்கி போச்சா? சபை, திருச்சபை மக்கள் எல்லாம் அதில் அடங்கி போயிருச்சா? சகல பிரச்சனைகள் அதில் அடங்கி போயிருச்சா? சகல காரியங்களை யூகித்து செய்வதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் அவர் என்ன பண்ணாரா? நிரப்பினார். நம்முடைய இருதயம் ஞானத்தினால என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். ஞானம் இல்லாததுனால தான் குழப்பம், பிரச்சனை, போராட்டம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒன்று நமக்கு விளங்கலை. எதையாவது குண்டக்க மண்டக்க செஞ்சு என்ன பண்றோம்? காரியங்களை சோத்திரம் புத்தி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அறிவில்லாம செஞ்சுட்டு இருக்கிறோம், ஞானம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஞானம் இருக்கும் போதுதான் சோத்திர சகல காரியங்களையும் நன்மையாய் செய்து முடிப்போம். நம்முடைய இறுதிய ஞானத்தினால் நிரப்பப்படும். அடுத்து லேவியராகமம் யாத்ரா 40:34 வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. பாருங்க, கர்த்தருடைய மகிமையினால நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணணும்? நிரப்பணும். மகிமை இறங்கிச்சுன்னா போதும், பர்வதங்கள் மெழுகுகள் போல் உருகுமா. பிரச்சனை எல்லாம் உருகி போயிடும், இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஒரு பெரிய மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மலையை எரிக்கிற அக்கினி இறங்குனுச்சுன்னா அந்த மலை என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? உருகிரும். நீங்க நினைக்கிறீங்க இரும்பு, தங்கம், வெண்கலம் எல்லாம் பார்த்தா அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த அக்கினியை தாங்கும். ஒரு உச்சகட்டத்துக்கு அந்த அக்கினி கூடும் பொழுது அதுவும் உருகத்தான் செய்யும். அல்லேலூயா. மலையும் உருகும். எதுக்கு முன்னால? அக்கினிக்கு முன்பதாக உருகும். இது போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ மகிமை வெளிப்படுமானால், அந்த மகிமையினால் நிரப்பப்படுவோமானால் எல்லா பிரச்சனைகளும் என்ன ஆகும்? உருகி போகும். 2 நாளாகம் 7:1 வாசிங்களே. அப்ப பாருங்க, பாடி துதி பலி செலுத்துறோம், ஸ்தோத்திர பலி செலுத்துறோம், பாட்டு ஆராதிக்கிறோம். இது சரியா இருந்துச்சுன்னா அங்கு எல்லாவற்றையும் அந்த தகன பலி மற்ற பலிகளை எல்லாம் பட்சித்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன பண்ணுச்சான்? அப்ப நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய மகிமை ஆலயமாய் சரீரமாகிய ஆலயத்தை நிரப்புகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஆராதனையில கவனம் செலுத்துங்க, நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஸ்தோத்திர. கரங்களை உயர்த்தி ஆராதிங்க, கையை தட்டி ஆராதிங்க. எதற்கு? கர்த்தருடைய மகிமையினால சரீரமாகிய ஆலயம் நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படுமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது மெழுகு போல என்ன ஆயிரும்? உருகி போயிரும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 16:12 வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் உள்ள நெருப்பு தண்டினால் தூப கலசத்தை நிரப்பி. போதும், தூப கலசத்தை நிரப்பணும். தூப கலசத்துல நிரப்பி அதுல என்ன பண்ணுவோம்? அக்கினியை போட்டு அதுல வாசனை பவுடரை போடும்போது அது அந்த சாம்பிராணி ஃபுல்லா என்ன ஆகும்? மணக்கும். ஆமை சோத்திரம். இந்த தூப கலசங்கிறது எதை குறிக்கிறதுனா ஜெபங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமை நம்முடைய வாழ்க்கை ஜெபங்களினாலே நிரப்பப்படணும். எதனால நிரப்பப்படணும்? எதற்கெடுத்தாலும் ஜெபம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். ஜெபமே ஜெயம் என்று சொல்லப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில ஜெயிக்க முடியாம இருக்கோ அந்த காரியங்களுக்காய் தொடர்ந்து என்ன பண்ணுங்க? ஜெபித்து கொண்டே இருங்க. லூக்கா 18 சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டிய ஒரு பகுதியை ஓமையாய் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஜெபத்துல நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போயிடக்கூடாது. தீவிரமாய் ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், இருட்டோடு எழுந்து ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆமை சோதரன், இப்படி கண்ணீரோடு ஜெபிக்கணும். இப்படி பல விதங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்தை தீவிரப்படுது. ஜெபத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? நிரப்பணும். சோத்திரம். ஒரு தகப்பனார் சோத்திரம்
மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் விசாரிக்க போயிருக்கிறார். சோத்திரம், இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்கு, சோத்திரம் போய் கொடுக்கலாம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அப்படியா, சரி அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு தகப்பனார் போயிருக்கிறார். போன உடனே சோத்திரம் அவங்க வீட்டில் கேட்டிருக்காரு, எங்க தம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தம்பியா, நீங்கள் பார்க்க முடியாது, இனி 1 மணி நேரம் கழித்து தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம். எங்கே போயிருக்கிறாங்கடா? அவர் ஜெப அறைக்கு போயிட்டாரு, இனி அவர் பார்க்கணும்னா வெளியில் வரமாட்டார், 1 hour கழித்து தான் என்ன பண்ணுவார். அப்போ சொன்னாராம், தம்பியை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, முகத்தை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த தம்பிக்கு என் பொண்ணை கொடுக்கறதுக்கு முழு சம்மதம் அப்படின்ட்டு வந்துட்டார். சோத்திரம். ஏன்னா அந்த ஜெப ஜீவியத்தை பார்த்தார். சோத்திரம். ஜெபத்தில் எந்த மனுஷனை நோக்கி பார்க்க மாட்டேன், ஜெபந்தான் முக்கியம்னு சொல்கிற அந்த மனுஷனோடு கத்தர் இருக்கிறான்னு சொல்லி சோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சோத்திரம், தம்பிகளுக்கு பிள்ளைகளை கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு போய் கண்ட கருமத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோத்திரம். படிப்பை பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, கட்டி முடிச்சு அதெல்லாம் வாழுன்னு நினைக்கிறீங்க. அதை சொல்லக்கூடாது. சரி போகட்டும், கத்தர் நல்லவராக இருக்கிறார். சோத்திரம். அப்போ அந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது சோத்திரம் என்ன பண்ணுவாங்களா, சோத்திரம் இந்த நாட்கள் மாறி போச்சு. அந்த நாட்களில் சோத்திரம் செபிக்கிறேன் அப்படின்னா அவன் முழங்கால இது சோத்திரம் பெண் கேட்டு வந்தானா அவன் முழங்கால காமிங்கப்பாம்பாங்களாம். எதை காமிக்கணும்? தழும்பு இருந்தால் தான் அவனுக்கு பொண்ணே. எப்படி தழும்பு முழங்காலில் வரும்? அவன் முழங்கால் மண்டிட்டு ஜெபிச்சா தான் வரும், இல்லைன்னா வருமா? இன்னைக்கெல்லாம் யாரு கேட்குறா முழங்காலில் தழும்பு இருக்கான்னு யாரும் பார்க்க முடியாது. தழும்பே பார்க்க முடியாது. வருஷம் ஓடி இருக்கும், 30 வருஷம் ஓடி இருக்கும், தழும்பு இருக்காது. உண்மையிலே ஒரு ஜெபிக்கிற மனிதன்னா சோத்திரம் முதல்ல 25 பைசா அந்த காலத்தில் அந்த சைஸுக்கு ஒரு தழும்பு இருக்கும். அது வளர்ந்து 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 1 ரூபா நாணய அளவுக்கு என்ன இருக்கணும், காய்ச்சி கண்ணங்கரேன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிற மனுஷன். இல்லைன்னா ஒரு ஜெபமும் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த அனுபவத்துக்குள்ளே சோதரன் இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள், ஏதாவது தழும்பு கிளம்பு இருக்குதான்னு பாருங்கள், அதில் லைட்டாக ஏதாவது அந்த அடிச்சுவடாவது தெரியுதான்னு பாருங்கள். சோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜெபிச்சுருக்கோங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளை நாமே நிதானித்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஜெபத்தினால நிரப்பணும், முழங்கால நின்று ஜெபிக்கணும், நிரப்பணும். ஆமே சோத்திரம். நிறைய பேர் சுத்தவான்களை போய் பார்த்தோம்னா சோத்திரம் அந்த முழங்கால் சில சமயம் அந்த வேஷ்டி தானே கட்டியிருப்பாங்க. சோத்திரம். சில சமயம் விலகும் போது அந்த முட்டியை பார்த்தா 1 ரூபா நாணயத்திற்கு மேலே பெருசாக கண்ணங்கரேன்னு இருக்கும். அவங்க செவத்த ஆளாக இருப்பாங்க, அந்த இடம் மட்டும் கண்ணங்கரேன்னு இருக்கும். எவ்வளவு முழங்கால் போட்டு 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 இந்த அளவுக்கு காட்சி இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி இருக்கணும். சோத்திரம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சோத்திரம் பிள்ளைய கொடுக்கறதா இருந்தாலும் சரி சோத்திரம் அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் வாழாது, விசாசு வாழ விடாது. சோத்திரம். ஜெபிக்க தெரியல ஜெபிக்க தெரியாதவனுக்கு வாழ முடியாது. ஜெபிக்க தெரியாதவங்க என்ன முடியாது. பேச்சுலராக வாழ்கிற வாழ்க்கை வேற, ஃபேமிலி பேனா வாழ்கிற வாழ்க்கை வேற. ஜெபம் இருந்தால் தான் ஃபேமிலி வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஓட்ட முடியும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணிடுவான், குடும்பத்தில் கலகத்தையும் தாறுமாறாக கொண்டு வந்து நிம்மதியாக வாழ முடியாது. என்ன வாழ முடியாது? வாழலாம், நிம்மதியை பார்க்க முடியாது. நிம்மதியை பார்க்கணும்னா ஜெபிக்கிறவங்க தான் பிரச்சனையை ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காத்து கொண்டு அவங்க வாழ்க்கையை பயணத்தை ஓடி முடிப்பாங்க. அதனால உங்களையும் என்னையும் நம்ம எதனால நிரப்பப்படணும்? ஜெபத்தினால நிரப்பப்படணும். ஆண்டவர் சொன்னார், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 1 hour ப்ரேயர் லைஃப் இருக்கான்னு பக்கத்தில் கேளுங்க. அட்லீஸ்ட் 1 hour ப்ரேயர் லைஃப் இருக்கா? அந்த 1 hour ப்ரேயர் லைஃப் எப்படி தெரியுமா? அதில் இந்த 1/4 மணி நேரம் பாட்டு ஓடுறது, அதில் ஒரு 1/4 மணி நேரம் பைபிள் படிக்கிறது, அதில் 1/4 மணி நேரம் ஃபோனை நோண்டுறது, 1 மணி நேரம் ஜெபம் முடிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. 1 hour ஃபுல்லாக ப்ரேயர். ப்ரேயர் ஃபுல்லாகவே என்னவா இருக்கணுமா? ஜெபம் மட்டும் 1 hour இருக்கா? 1 hour முழங்கால்ல நிற்கிறீங்களா? இதனால நிரப்புனா நமக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். முழங்கால நில்லுங்களே ஒரு 1 hour ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா காலையில் ஒரு 1/4 மணி நேரம், மதியம் ஒரு 1/4 மணி நேரம், இரவு ஒரு 1/2 மணி நேரம், எப்படியாவது முழங்கால நின்று என்ன பண்ணிருங்க. வயதானதுக்கு பின்னால வேற, வயது இருக்கும் போதே நம்ம முட்டிக்கால் போடலைன்னா சோத்திரம் வயதான காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் சாதிக்க முடியாது. சாத்தான் அப்படியே முழுங்கிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிடுவான். இப்பெல்லாம் தெரியாது நான் சொல்றது. பிரச்சனையின் உச்சத்தில் சிக்கும் போது நான் சொன்ன அனுபவத்தில் இருந்தால் தப்பிடுவீங்க. இல்லைன்னா அவன் ஏப்ப விட்டுட்டு போவான். வரும்போது தான் தெரியும் பிரச்சனைகளும் போராட்டங்களும். சோத்திரம். சாத்தான் எந்த ரூபத்தில் எப்போ கொண்டு வந்து நிறுத்துவான்னு தெரியாது. சோத்திரம். அந்த இடம் வரும்போது இந்த அனுபவத்தில் நின்னா அவனை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். சோத்திரம். இல்லைன்னா ரொம்ப பரிதாபம். சோத்திரம். பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும் போதுதான் தெரியும். அதனால இந்த நாட்களில் அழகா முழங்கால் மண்டியிட்டு ஜெபித்து ஜெயிக்கிற இடத்துக்கு வரணும். ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கல ஜெயிக்க முடியாது, சோதனைக்கு தப்பும்படி என்ன பண்ணிரு, விழுத்து ஜெபிச்சிரு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஜெபத்தினால் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், நிரப்பணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஏசாயா 33:5 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி நியாயங்களால், நேரம் இல்லை, நீதி நியாயத்தினால் நம்மளை என்ன பண்ணணும், நிரப்பணும். நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நீதியா நடக்கணும், நியாயமா நடக்கணும், உண்மையா நடக்கணும், உத்தமமா நடக்கணும். அவைகளினாலே நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும், நிரப்பணும். அடுத்து சோத்திரம் மீகா 3:8 வாசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில பாவம் மீறுதல் வரும்போது அதை ஆவியானவர் உணர்த்தி கொடுக்கும் போது அதை உணர்கிற ஆவியினால் நிரப்பப்படணும். எதை உணர்கிற ஆவியினால்? நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கும் போது அவைகளை உணர்ந்து கொள்ளுகிற ஆவியினால் என்ன பண்ணணும், நிரப்பப்படும். அப்படி நிரப்பப்பட்டா தான் நம்ம வாழ்க்கையை சரிபடிச்சுக்கிட்டு ஓட முடியும். இல்லைன்னா சோத்திரம், ஒரு வண்டி ஓட்டுறோம்னா ஓட்ட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அதுல சில பாதிப்புகள் வந்தா அதை சரி பண்ணவே என்ன பண்ணணும், தெரியணும். இல்லைன்னா சோத்திரம், நடுரோட் பயணத்துல தொடர்ந்து பயணிக்க முடியாத அப்படி சூழ்நிலை என்ன ஆகும், வந்து சேரும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளை ஒரு சின்ன நட்டு கலண்டுருச்சுன்னா அதை கண்டுபிடிக்க தெரியணும். அதை ஓரளவுக்கு என்ன பண்ணணும், சரி பண்ணி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஞானம் தெரியணும். சோத்திரம். அதுலேயே சில டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். எந்த வாகனம் வாங்கினாலும் பேசிக்கா ஒரு டூல்ஸ் பாக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்குறான், எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மெக்கானிக்கல் தான் எல்லா டூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. எமர்ஜென்சின்னு வரும்போது நீ அந்த வேலையை செஞ்சு என்ன பண்ணணும், எதையாவது சரிப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணணும், ஓடணும். அதுக்காகத்தான் அந்த பகுதியை என்ன பண்ணியிருக்கிறாங்க கூட, அந்த பகுதி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாதான். அதுபோல நம்முடைய தவறை நம்ம சுட்டி உணர்த்தும் போது அதை புரிஞ்சுக்கிற அந்த ஆவி இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. இல்லைன்னா சோத்திரம், வண்டியில் ஒரு நட்டு கலர்ற தெரியாமல் போனால் ஒரு நாள் என்ன ஆகும், டயர் கலண்டு ஓடுறது போல நம்ம வாழ்க்கை தடுமாறி போயிடும். பாதிப்பை வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறது இல்லை, பாதிப்பு வர்றதுக்கு முன்னால யோசிக்கணும். அல்லேலூயா. அதனால சோத்திரம், நம்முடைய பாவங்களை மீறுதலை நம்முடைய வாழ்க்கையில உணர்த்தும் போது அதை உணர்ந்து கொள்கிற ஆவியினால் என்ன பண்ணணும், நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. இப்படிப்பட்ட பகுதியில நம்ம நிரப்பப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான், அதெல்லாம் இலகுவாய் கடந்துருவோம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த ஜாடியில தண்ணியை நிரப்புனதற்கு பின்பதாக தான் அந்த தண்ணீர் என்னவா மாறினுச்சு, திராட்சை ரசமாய். அற்புதம் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் இந்த பகுதியெல்லாம் நிரப்பப்படாதனால அநேக அற்புதங்களை பார்க்க முடியாமல் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகுதியை நிரப்புவோமானால் கர்த்தர் அற்புதங்களினால் நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். எல்லாம் கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டிடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம்.